ஏதோ 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஏதாவது கிடைக்கும். நீங்கள் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஷிப்லேருந்து உங்களை நீக்கிடுவோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருக்கிறான், அது வேற. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப். இவன் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது he was a disciple of Jesus. இங்கே பாருங்க, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. ஆமென். பாருங்க, அரிமத்தியாவிலே இவன் யாரு? ஒரு பணக்காரன். எல்லாம் சொல்லுங்க, பணக்காரன். இயேசுக்கு பின்னாடி போகணும்னா நீ எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுறணும்னா உன் சுயத்தை விட்டுட்டு இயேசுவேன்னு நம்பி போன அர்த்தம். விட்டுட்டு போனவன் தான் சீசன்னா. இங்க ஒருத்தன் சீசனாகவும் இருக்கிறான், பணக்காரனாகவும் இருக்கிறான். யோசிங்க. அப்படி இருந்ததுனால தான் இயேசுவினுடைய சரீரத்தை பிலாத்துவினிடத்திலே போய் கேட்க தைரியமாக அவன் போகிறான். ஒரு கேரக்டர் பாருங்க, இந்த மாதிரி கேரக்டர் தான் எழுமணும். ஆமென். ஆனால் வெறும் சீசனாக இருந்தால் பயந்து உட்கார்ந்துருக்கணும். ஆனால் இவன் சீசன் மட்டும் இல்லை, இவன் ஐஸ்வர்யவான், அந்த ஊர்லேயே அதிகாரம் படைத்தவன். எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டரை பார்க்க முடியுமா? ஆனால் இவன் நினைச்சா பிலாத்துவை பார்க்க முடியுதுன்னா எந்த அளவுக்கு செல்வாக்கு. சும்மா பைபிள் படிக்கூட யோசிக்கும். கணம் பொருந்திய ஆலோசனை காரணம். பாருங்க, அவன் அந்த கவுன்சில் அவன் இருக்கிறான். பாருங்க, ஜோசப் ஆஃப் அரிமத்தியா came a prominent and respected member of the council. Amen. அங்க பாருங்க, Jews high court. கைய தட்டையா. Amen. Member of the council. Amen. MP னா என்னது? Member of parliament. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஐயோ இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னான்ற மாதிரி. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதே மாதிரி அவனும் பாருங்களேன் என்ன போட்டுருக்கு, மெம்பர் ஆஃப் த கவுன்சில். நல்லா சொல்லுங்க, கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய். சொல்லுங்க, துணிந்து போய். ஒரு துணிவு அவனுக்கு. ஆனா சீசர்கள்லாம் பயந்து போய். ஆனா இவன் கிட்ட கடவுளை பின்பற்ற ஆளா மட்டும் இல்ல, பணமும் இருக்கு, பதவியும் இருக்கு, கடவுளும் என் கூட இருக்கிறார், பாத்திரலான்னு போறான். பாருங்க, பைபிள் அதை மட்டும் சொல்லல, இன்னொரு பிக்சரை உங்களுக்கு பைபிள் காட்டுது. ஒருத்தன் பக்தியா இருக்கிறான், சீசனா இருக்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல ஈடுபாடு உள்ளவனா இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கிறான், அந்த ஊர்ல பெரிய பணக்காரனா இருக்கிறான். தட்டையா. பிதாவே, எங்க சபையிலிருந்து அநேக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புகள், ஆமென், அப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் எழும்புவார்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வருவதா? ஆமென். ஏதோ 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஏதாவது கிடைக்கும். நீங்கள் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஷிப்லேருந்து உங்களை நீக்கிடுவோம். மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். சட்டமன்றத்தில் ஒரு ஆளா, பாராளுமன்றத்தில் ஒரு ஆளா, ஆமென், ஊரில் பெரிய செல்வந்தர்களா அல்லது பெரிய அரசு பதவியில் இருக்கிறவர்களா, தொழில் அதிபர்களா, அந்த மாதிரி தான் வரணும். இது சும்மா சண்டே சர்வீஸ் நடத்துகிற சபை கிடையாது, ராஜாக்களை உருவாக்கும் இடம். we are a rich maker, we are a king maker. ஆமென். இந்த தாட்டை உள்ள போடுங்க, அந்த எண்ணத்தை உள்ள போடுங்க, கடவுளுக்காக அப்படி எழுமணும். ஆமென்.